அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதுரையில என்ன பிரச்சனை நடந்திருக்கு, மதுரையில 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க, அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மதுரையில திருப்பரங்குன்றம் அப்படின்னு, நம்மளுக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு யாரு வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க, திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே முருகர் கோவில் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அறுபடை வீடுகள்ல முதல் வீடு தான் திருப்பரங்குன்றம். முருகருடைய அறுபடை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம். ஸோ இந்த திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா கோவில் வந்து மலைக்கு மேல கிடையாது, மலைக்கு கீழேயே இருக்கும். இன்னொரு முனையில தர்கா இருக்கு. காலகாலமா இந்த இந்துக்கள் கோவிலான முருகர் கோவிலும் இந்த சைடு இருக்க தர்காவும் அவங்களோட வழிபாடு சிறப்பான முறையில் நடந்துட்டு நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் டிசம்பர் மாதத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மலையில வந்து பலி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் அமைப்பினர் சொல்றாங்க. இதுக்கு வந்து போலீஸர்கள் வந்து அனுமதி தரல, அனுமதி மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள் சேர்ந்து இவங்க வந்து போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு இந்த அனுமதி வேணும், நாங்கள் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்து எங்களை பண்ணக்கூடாது சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டு இந்து அமைப்பினர் இந்த கோவில் வந்து எங்களுடைய முருகருக்கு சொந்தமான கோவில், இது நாங்கள் காலகாலமா இருந்துட்டு இருக்கோம், இங்க வந்து எந்த ஒரு பலியும் இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இந்து அமைப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வந்து அனுமதி கேட்கிறாங்க போலீஸார்கிட்ட, நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது போலீஸார்கள் வந்து இதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை ஹைகோர்ட் கிளையில இவங்க வந்து மனு தாக்கல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து நீங்க ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லி நீங்க வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வராமலே இருக்கலாம். இந்த பிரச்சனை எதுக்கு வருது, ஏன் வருது, இத்தனை காலங்கமா இல்லாம இப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருக்காங்க. யாருடைய மதத்தையும் யாரும் வந்து புண்படுத்தாம அவங்கவுங்க மதம் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியம். ஸோ இந்த இந்துக்களுடைய மனதை காயப்படுத்துற மாதிரி முஸ்லீம்களும் நடந்துக்கூடாது, முஸ்லீம்களுடைய மனதை காயப்படுத்துற மாதிரி இந்துக்களும் நடந்துக்கூடாது இருக்காங்க. ஒரு சில அமைப்பினர்களாலையும் ஒரு சில பேராலையும் இது மாதிரி ஒரு இஷ்யூகள் நடக்குது. இந்த இஷ்யூ நடக்க வேண்டிய தேவையே கிடையாது. எது நாள் வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே அண்ணன் தம்பி போல பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வருங்காலத்துல நடக்காம இருக்கிறதுக்காக அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம்.